டக்கர்னா டக்கர் இது சாராயம் போட்டாதான் கிக் ஏறு. இந்த நேரத்துல அதுவும் ஒத்தையில எப்படி இங்க நிக்கிறது? சத்தி ஒத்தையில எதுக்கு வந்த? அது தனியா எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. ரசாத்தி பாக்கலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. நிறுத்துறா நிறுத்துறா, ஆளை பார்த்தா கூழ கும்பிடு. அண்ணா ஆமா, கதிர்வேலை என்னமோ பணம் கேட்டா நீ அது? ஆமாண்ண வந்து அந்த பாண்டேடுற அந்த குர்ற கையெழுத்து போட தெரியுமா? இப்பதான் பொண்டாட்டி வந்துட்டான்ல. ஆமா, மாசம் மாசம் வட்டி சரியா வந்து சேரும்ல? என்னண்ணா? போடு போடு. போட்டுட்டேன். போட்டிடா, பணத்தை கொடுற. கூடண்டா. ஆமா, உன் கணக்கு என்னாச்சு? அண்ணா, இது கதிர்வேலுடைய காசு. என்னுடைய பூரா சம்பளமும் இதுல இருக்கு. மனசு இருந்தா மாச செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க அண்ணா. இப்ப பாண்ட்ல கழுத்து போட்டிய கதிர்வேலு, அவனுடைய பணம் வச்சுக்க. வரண்ண. முத்தா, புது பொண்டாட்டிக்கார முழு சம்பளத்தையும் என் கையில கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போன நல்லா இருக்காது. ஒரு வேலை செய்ய, இந்த 300 ரூபாய கை செலவுக்கு வச்சுக்க. ஐயோ, கணக்க அப்புறம் பாத்துக்கலாம். வரண்ணே. டேய் அண்ணா நல்லா புடிச்சு விடுறா. வரண்ணே. என்னடா முத்தா, பாத்தும் பாக்காயும் போற, ஒரு கை போடுறது என்ன முத்தா? எப்போ நீ தானே ஜெயிக்கிறது, உள்ளத போட்டு இருக்கிறத அல்றது. 300 ரூபாய் போட்டா 600 ரூபாய் கிடைக்கும், லாபம் தானே? டேய் ஒத்ரா, உட்காருப்பா, உனக்கு இல்லாத இடமா? போடா டேய், இந்தாங்கடா, சீக்கிரம் போடுங்கடா. இருந்த காசையும் சீட்ல விட்டுட்டோம். கை செலவுக்கு ராசாத்தி பணம் கேட்ட என்ன பண்றது? அப்படியா? என்னால எந்திரிக்கவே முடியல. நீயே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா? இந்த பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டியே, இப்படி ஆயிட்டியே ராசாத்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சாப்பிடியா? இருப்புல வந்துடுறேன். சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. சீக்கிரமா. ராசாத்தி, ராசாத்தி, மெல்ல மெல்ல எந்திரிமா, மெல்லமா மெல்ல. சூடா ஒரு வாய் டீ குடிப்புள்ள, உடம்புக்கு தெம்பா இருக்கும். அப்புறமா டாக்டர்கிட்ட போலாம். என்ன? இந்தா. போதையா, குடிக்க முடியல.
வாயெல்லாம் கசக்குது. சரி சரிம்மா. ஆமா, சம்பளம் வாங்கிட்டியாயா? இது வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வாங்கணும்யா. சம்பளம் சம்பளம் தானே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை செருப்பால அடிக்கணும். ஏண்டா உனக்கு புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? 7 வயசுல எங்க இருந்தோ வந்து என்கிட்ட சேர்ந்து கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். நீ ஒரு மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக உன் மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான். ஏண்டா இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிறுசு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே? டேய், இவ முகத்தை நல்லா பாருடா. இவ கூட பழப்புத்தனம் நடத்த தெரியாது, நீ என்னடா பண்ண போறே? டேய், இவளை ஏண்டா உயிரோட சாகடிக்கிற? தெரிஞ்சிரிமா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணு இல்லக்கா, இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம் வாமா. எந்திரி புள்ள, பார்த்து. வாழை கொடுத்த ஆட்டம் இருந்த புள்ள எப்படி வாடி போயிட்டா? டேய் தம்பி, எனக்குன்னு உன்னை தவிர இந்த மண்ணுல சொந்தம் பந்தம் பெத்து பொறப்பொண்ணு யாருமே இல்லப்பா. இது நாள் வரைக்கும் கண்ட பொம்பளைங்களோட சுத்தி சீட்டாடி கடங்காரனாகி குடிச்சு திரிஞ்சது போதும்பா. என்ன சீரழிச்ச மாதிரி இந்த அப்பாவி பொண்ணையும் சீரழிச்சு கொண்டுடாத. உன் கால்ல வேணாலும் விழுற. என்ன பேசுறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க 2 பேரும் மேல சத்தியமா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓகேமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடுறல? சாப்பிடுங்க ஐயா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க ஐயா. உட்கார். ஐயா முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம். பரவாயில்ல. அட உட்காருனா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, ஒரு பிஎஃப் லோன் போடணும். அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் முத்தா 3000 ரூபாய் போட்டிருக்க? செலவு நிறைய இருக்குதா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் இருக்கு, அடைக்கணும். அப்புறம் வைத்திய செலவெல்லாம் இருக்கு இல்லையா? லோன் போட்டு பணம் வர்றதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப அவசர செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியா? சொல்லு முத்தா, ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்கு நான் வெக்கப்படாம சொல்லு. பணம் கைவசம் இந்தா முத்தா. ஐயா, என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் இலவசமா கொடுக்கல, கை மாத்தா கடனா தான் தரேன். உனக்கு லோன் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். இந்தா வச்சுக்க முத்தா. நன்றி ஐயா. ஐயா, என்ன முத்தா தயங்குற? சொல்லு. உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. பரவாயில்ல சொல்லு, நீ எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த நம்பிக்கையில தான் நீங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற தைரியத்துல தான் என் பொண்டாட்டி ராசாத்தி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயா. நீ பண்ணது துரோகம் புள்ளன்னு நான் அவளை திட்டேன். அப்புறம் சின்ன பிள்ளைத்தனமா என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க தான் பெரிய மனசு வச்சு எங்களை மன்னிக்கணும் ஐயா. இன்னொரு விஷயம், கொஞ்சம் நாங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அவசியம் வாங்க ஐயா. அப்ப நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா முத்தா. வரேங்க ஐயா.